1935 அக்டோபர் 13ஆம் நாள்ல நாசிக்ல நடக்கிற ஈழவு மாநாட்டுல அம்பேத்கர் இந்த மாரி பேசுறாரு. "நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன். ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன்" அப்படிங்கிற முழக்கத்த வைக்கிறாரு. அவரு ஏன் இந்து மதத்த விட்டு வெளியேற பார்த்தாருங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்து மதத்துல அடிக்கட்டுமானமாக உள்ள சதுர்வர்ணமும், அதனுடைய அடிப்படையில கடைபிடிக்கிற சாதியும், தீண்டாமையும் தான் அவரை இந்து மதத்தை விட்டு நிரந்தரமா வெளியேறும் உறுதியான முடிவை எடுக்கச் செய்தது. இந்து மதத்தை சீர்திருத்த பல பேர் முயற்சி எடுத்திருக்காங்க என்பது வரலாறு. இந்து மதம் எத்தகைய சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தாலும், அதனுடைய அடிக்கட்டுமானமாக இருக்கிற சதுர்வர்ண அமைப்பு மட்டும் சீர்திருத்தும் பேச்சுக்கே இடமில்லை என்பது உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டாரு அம்பேத்கர். நவீன காலத்துல இந்து மதத்தில் முன்னெடுக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் எதுவும் இந்து மதத்தின் பிரிக்கவியலாத பண்புகளாக உள்ள சாதி முறையையும், தீண்டாமையும், பெண்ணடிமையும் சிறிதும் மாற்றவே இல்லைங்கிறது அம்பேத்கர் உணர்ந்தார். மேலும் இந்து மதமும் சாதி அமைப்பும் அறிவார்ந்த தாக்குதலை சந்தித்த ஒவ்வொரு காலத்திலும் மிகவும் தந்திரமாக அதை கையாண்டு, கேள்வி கேட்கும் எதிர் தத்துவத்தையே உச்சரித்து அதை தனதாக்கி கொண்டு வருகிற எல்லா வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டார் அம்பேத்கர். சனாதன அமைப்புக்கு புதிய புதிய விளக்கங்களை அளித்து பாதுகாத்து வந்தது. இந்து மதத்தின் எல்லா தந்திரங்களையும் தன் ஆய்வுகளின் மூலம் தோலுரித்து காட்டியிருக்கார் அம்பேத்கர். அடிப்படையை மாற்றினால் ஒழிய அனைத்தையும் மாற்ற வாய்ப்பே இல்லை என்னும் முடிவுக்கு அம்பேத்கர் வந்தடைந்தார். தீண்டத்தகாதோருக்கு இந்து மதம் ஒருபோதும் விடுதலை தராது என்பதை எந்த சந்தேகத்துக்கும் இடமின்றி தீர்க்கமாக உணர்ந்தார் அம்பேத்கர். பௌத்தத்தை தழுவுவது என்பது அவர் அப்போது உடனடியாக எடுத்த முடிவில்லை. பௌத்தத்தை தொடக்கத்திலேயே அம்பேத்கர் நிராகரித்தார். அதை ஏன்னு நம்ம பார்ப்போம். ஆரம்பத்துல பௌத்தத்தையும் ஆராய்ந்தார். பல ஆய்வுக்குட்பட்டு இது தீண்டத்தகாத சமூகத்திற்கு சரியான தீர்வா இருக்குமாங்கிறது சந்தேகம் அவருக்கு இருந்தது. அம்பேத்கர் பௌத்தத்தை நிராகரித்தார் என்ற செய்தி பொதுவா யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. எந்த மதத்துக்கு மாறுவது தொடர்பாக அம்பேத்கர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஒவ்வொருவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டது. இந்து மதத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்ற எச்சரிக்கைகள் ஒருபுறமும், தங்களுடைய மதத்துக்கு வரவேண்டும் என்ற அழைப்புகள் இன்னொரு புறமும், தங்களுடைய மதத்துக்கு வரவே கூடாது அப்படிங்கிற எதிர்ப்புகள் இன்னொரு புறமும் இருந்துட்டே இருந்தது. அம்பேத்கர் மதம் மாறுவதுன்னு முடிவெடுத்த பிறகு எந்த மதத்துக்கு மாறுவது என்பதை தேர்ந்தெடுத்த முதன்மையான அளவுகோல் தீண்டத்தகாத சமூகம் மாறுகிற மதமானது அவர்களை எல்லா நிலையிலும் சமமான உரிமையுள்ள மனிதர்களாக ஏற்றுக்கொண்டு எல்லா உரிமைகளும் அனுபவிக்க தங்குதடையற்ற சுதந்திரத்தை அளித்து சகோதரத்துவத்தை கடைபிடித்து சமத்துவத்தை நிலைநிறுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் நினைச்சாரு. இந்திய சமூகத்தில் அவ்வாறு நடக்கும் அப்படிங்கிறது அசாதாரணமான காரியம் என்பதையும் அம்பேத்கர் மிக நன்றாகவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இதனால இந்து மதத்தின் சாதி அமைப்பை கண்மூடித்தனமாக உள்வாங்கிக் கொண்டு அடிமைத்தனத்தையும் தன் இயல்பாக்கி கொண்ட தீண்டத்தகாத சமூகத்திற்கு எந்த வகையிலும் இழப்பு வந்துவிடக்கூடாது என்பதிலையும் அக்கறையுடன் இருந்தார். அதனால தீண்டத்தகாதோர் மாறும் மதம் அவர்களுக்கு தம் வாழ்வில் முன்னேறுவதற்கு தேவையான வாழ்வாதாரங்களை உருவாக்கி கொள்ளும் வாய்ப்புகளையும், பொது சமூகத்தில் உரிமைகளை கோரும்போது உண்டாகும் சிக்கல்களையும் எதிர்கொள்ளும் வலிமையும் அம்மதம் தர வேண்டும் என்று விரும்பினார். சுருக்கமாக சொன்னா, அந்த மதத்தினுடைய அடையாளம் தீண்டத்தகாதோருக்கு மாண்புள்ள வாழ்க்கையை பெற்றுத்தர வேண்டுமென்றே விரும்பினார். மனிதகுலம் முழுமைக்கும் பொருந்தி போகும் வகையிலான மதம் அல்லது தத்துவம் என்பதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். தீண்டத்தகாதோருக்கு மட்டுமின்றி எல்லோருக்கும், குறிப்பாக ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும் பொருத்தமான மதம் வேண்டுமென்கிற முடிவுக்கு வர்றார். ஒடுக்கப்பட்டவருக்கும் ஒடுக்குபவருக்கும் சேர்த்து விடுதலை வேண்டும் என சிந்திக்கிறார். அவரின் ஆராய்ச்சி சிந்தனை அங்கேயே சுருங்கி நிற்க விடாம மனிதகுல விடுதலைக்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த சமய நெறியை நோக்கி சென்றது. அதன் நீட்சியாகத்தான் அம்பேத்கர் பௌத்தத்தை வந்தடைகிறாரு. கிறித்துவம், இஸ்லாம், சீக்கியம் போன்ற மதங்களை காட்டிலும் புரட்சிகரமான தத்துவ வலிமையுள்ள மதம் பௌத்தம் என்று அழுத்தமாகவும் உறுதியாகவும் முன்வைக்கிறாரு. ஒரு இடத்துல அம்பேத்கர் இந்த மாதிரி சொல்றாரு, மதம் மனிதனுக்காக இருக்க வேண்டுமே தவிர மதத்திற்காக மனிதன் இல்லை என்பது அம்பேத்கர் தீர்க்கமா சொல்றாரு. அதற்கான முதன்மையான காரணம் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட அதன் தத்துவமும்
அதற்கான முதன்மையான காரணம் பகுத்தறிவை அடிப்படையாகக் கொண்ட அதன் தத்துவமும், நவீன அறிவியலுடன் முழுமையாக ஒத்துப்போகும் அதன் கொள்கை கோட்பாடுகளும்தான். அதனால்தான் பௌத்தம் முதன்மையான அறத்தையும் அறிவியலும் அடிப்படை பண்புகளாகக் கொண்ட மதம்னு முடிவெடுத்தார். பௌத்தத்தின் தத்துவத்தை மேலும் விரிவுபடுத்தி கட்டமைத்தார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி ஆகிய கொள்கைகள் பௌத்தத்தின் உள்ளார்ந்த அம்சமாக அங்கீகரிக்கப்பட்டு எல்லா நிலைகளிலும் செயல்பட்டது. புத்தர் தம் வாழ்நாளில் வைதீக மரபுக்கும் சதுர்வர்ண அமைப்புக்கும் எதிராக போராடியவர் என்றும் அம்பேத்கர் சொல்றார். பௌத்தம் மற்ற மதங்களைப் போலல்லாமல் தம்மத்தையும் புத்தரின் போதனைகளையும் கேள்விக்குட்படுத்தும் சுதந்திரத்தையும் உரிமையையும் வழங்கியது. தம் கருத்துக்கள் நடைமுறைக்கும் பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் ஒத்துவராது போனால் காலத்திற்கேற்ப மாற்றுவதற்கு இடம் கொடுத்தது. மகாபரி நிப்பான சுந்தரத்துல புத்தர் ஆனந்தரிடம் இப்படி சொல்றாருன்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது. இந்த மதம் அறிவு மற்றும் அனுபவத்தின் அடிப்படையாக கொண்டது. தன்னுடைய சொற்களே இறுதியானதும் முழுமையானதும் இல்லை. எவரொருவரும் என் கருத்துக்களை மாற்றிக்கொள்ளும் உரிமையுண்டு என்று சொல்றாரு. பௌத்தத்தை தவிர எந்த மதமும் விழிப்புணர்வு, சமத்துவம், அன்பு என்னும் இந்த 3 கொள்கைகளையும் கூட்டாக கலந்து தந்ததே இல்லை அப்படிங்கிற நினைக்கிறார் அம்பேத்கர். இந்த அனைத்து காரணங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு 1956ல் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரோட மதம் மாறினார்.